வழி என்ற தலைப்பில் இரண்டாவது பாகமாக நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் 126:7 நாம் வாசித்தபடி அங்கே அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட தேவதாசர் கூறுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சமாதானத்தை நாடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். நான் சமாதானத்தை நாடுகிறேன் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். போன வாரத்தில் நான் சொன்னேன், அதே வசனத்தில் நீங்க பார்க்கும்போது யுத்தத்திற்கு அநேகர் நிற்கிறார்கள், சமாதானம் அவர்கள் விரும்பாமல் இருக்கிறார்கள் என்பதை போன வாரத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பவுமே யுத்தத்திற்கு நாம நிற்கக்கூடாது, சண்டையில நாம நிற்கக்கூடாது, யுத்தத்துக்கு நாம நிற்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்திற்குரியதான காரியங்களில் தான் நீங்கள் ஈடுபட வேண்டும். ரோமர்ல நாம வாசித்தோம், யாவரோடும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்ததை நாம் போன வாரத்தில் நாம பார்த்தோம். யாவரோடும் நாம் சமாதானமாய் இருக்கதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த சமாதானம் எங்கே இருந்து வருகிறது என்று நாம் பார்க்கும்போது முதல்ல நாம பார்த்தோம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. இந்த ஆவியின் சிந்தை எப்படி உண்டாகிறது ஒரு மனிதனுக்கு என்று பார்க்கும்போது, அவன் வேத வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனத்திலே தான் அந்த ஆவியின் சிந்தை அடைந்திருக்கிறது. இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று வசனத்தை தான் காட்டுகிறது. அதனால வசனத்தை நாம படிக்கும் போது நமக்குள் ஆவியின் சிந்தை உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அப்போ வசனத்தை நாம் படிக்க வேண்டும். வசனத்தை படிக்கும் பட்சத்தில் தான் நமக்கு ஆவியின் சிந்தை உண்டாகும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியின் சிந்தையோடு நீங்கள் நடக்கும்போது சமாதானமான செயல்கள் எது என்பதை நீங்கள் அழகாக புரிந்து கொண்டு அதிலே நீங்கள் செயல்படுவீர்கள். அதனால பைபிளை டெய்லி நம்ம படிக்கணும் அப்படின்னு போன வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு அதே ஆவியினுடைய சமாதானத்தினுடைய காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானம் இருக்கிறது. ஒரு கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சமாதானம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நன்றாக அந்த வசனத்தை பாருங்கள். இயேசு இந்த வசனத்திலே சமாதானத்தை பற்றி பேசுகிறார், அழகாக பேசுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை அனாதையாக ஒரு திகைக்கப்பட்ட ஜனங்களாக அவர் போகும்போது நம்மை விட்டு செல்லவில்லை. மாறாக அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை நான் போறேன், ஆனா சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு தான் நான் போறேன். சொல்றது புரியுதுங்களா? சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சமாதானத்தை குறித்து அந்த இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டு சொல்ற வார்த்தை பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ற. அப்போ சமாதானம் என்பது வேற ஒரு சமாதானம் கூட இருக்குது. என்னுடைய சமாதானம் அப்ப இன்னொருத்தவங்களுடைய சமாதானம் இருக்குது, அப்படித்தானே? அது பின்னாடி நம்ம பார்ப்போம். உலகத்துல நாம எல்லாம் சமாதானம் அப்படின்னு
எல்லாமே சமாதானம் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கொடுக்கிற சமாதானம் தான் மேன்மையானது, உண்மையானது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்ற என்னுடைய சமாதானம் அப்படின்னா வேற ஒரு சமாதானம் இருக்குது. புரியுதா? அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இயேசு சொல்றாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து சில காரியங்களை நாம பார்ப்போம். பார்க்கும்போது இங்க இயேசு சொல்ற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ கடவுளுடைய சமூகத்தில் நான் ஆராய்ந்தேன், ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் என்ன, உங்களுடைய சமாதானம் என்ன ஆண்டவரே அப்படின்னு யோசித்த போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நினைவுக்கு ஒரு வசனத்தை அவர் கொண்டு வந்தார். எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை ஒருத்தவங்க படிக்க கேட்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை ஒருவர் பிழையில்லாமல் படிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய சமாதானம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதுக்குள்ள சமாதானமா இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு வசனம் நல்ல அழகான பதில் நமக்கு கொடுக்குது. முதல்ல நீங்க அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நல்ல கவனிங்க. இயேசு இந்த பூமியில வாழும்போது ஒரு படபடப்பான ஒரு வாழ்க்கை வாழல, ஒரு சண்டை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழல. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் சமாதானம் இல்லாம எந்த ஒரு இடத்திலும் நாம ஆண்டவர் வாழ்ந்ததாக நாம பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கெத்செமனே தோட்டத்துலதான் ஆண்டவர் கடைசியான சிலுவைக்கு போகிற நேரத்துலதான் இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பாவங்கள் எல்லாம் தன்மேலே ஆமென் தண்டனை வரப்போகிறது என்ற அந்த ஒரு கொடுமையான அந்த ஒரு காரணத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆனாலும் கூட நல்லா கவனிங்க, அந்த ஒரு இடத்துல கூட என் சித்தம் அல்ல உன் சித்தமே ஆக கடவுதுன்னு சொல்லி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த சமாதானத்துக்குள்ள இயேசு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? எல்லா இடங்களிலுமே தேவன் இயேசு சமாதானத்தோடு கூட இந்த பூமியில் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இடர்கள், எவ்வளவோ மிரட்டல்கள், எவ்வளவோ கொலை மிரட்டல்கள் எல்லாம் கூட இயேசுவுக்கு வந்தது. ஆனா ஒரு இடத்துல ஒரு சமாதானத்தை இழந்தது போல நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. காற்றும் கடல் அலையும் புயல் காற்றெல்லாம் கூட வீசுது. ஆனாலும் அந்த இடத்துலயும் ஆண்டவர் சமாதானத்தை இழந்ததா நம்ம பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய முகத்திலே காரி உமிழுகிறார்கள், எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனாலும் அந்த இடத்துல எல்லாம் அவர் சமாதானத்தை இழந்திருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியாது. சமாதானத்தை இழந்திருந்தார்னா நிச்சயமா ஆண்டவர் பெரிய ஒரு யுத்தத்துக்குள்ள போய்கிட்டு இருப்பார். ஆனா எந்த ஒரு இடத்துல இயேசு யுத்தத்துக்கு போனதை நம்ம பார்க்கவே முடியாது. பைபிள்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அதனால்தான் அவருக்குள்ள என்னன்னா சமாதானம் எப்போதும் அவருக்குள்ள இருந்தது. ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நமக்கு இது ஒரு முன்மாதிரி. இயேசுவின் சாயலின் படியாக நடக்க வேண்டிய சபை நம்முடைய சபை. நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை போலவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஒரு சமாதானத்தின் ஆவியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு படபடப்போட கூட இருப்பாங்க, டென்ஷன்ஸோட கூட இருப்பாங்க. புரியுதா? ஒரே ஒரு விதமான ஆதங்கத்தோடு கூட இருப்பாங்க. பயங்கரமான ஒரு சண்டையின் ஆவியோடு கூட காணப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இன்னும் நம்ம ஆண்டவருக்கு சரியாக இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. இதை நாம புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறனா ஒரு சமாதானத்தின் ஆவியோடு கூட எப்போதும் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஒரு சமாதானத்தினுடைய இருதயம் நமக்குள்ளாக இருக்கணும். இயேசுவின் வாழ்க்கை அதுதான். அது உடனே வராது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கத்தான் ஆண்டவருக்குள்ளாக இந்த மகிமையான இந்த சமாதானத்தினுடைய வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை. கொஞ்சம் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சரி அந்த குரூப் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கடகோடி நிக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி வாங்க.
ஆண்டவருக்கு மகிமை. பார்க்கலாம் எப்படி அந்த சமாதானம் அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மகிமையான ஒரு காரியம் என்னன்னா இந்த வசனத்துல பார்க்கிறோம். நல்ல தேவனை அவர் எப்போதும் சார்ந்து கொண்டார். எப்படி இயேசுக்குள்ள அந்த சமாதானம் எப்பவும் இருந்துச்சு, அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, எப்பொழுதும் பார்த்தாலும் பிதாவையே சார்ந்து வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதுதான் ரகசியம், அதுதான் விஷயம். இயேசுக்கு எப்படி பாஸ்டர் எப்ப பாரு அந்த சமாதானம் இருந்துச்சு, என்னென்னலாம் அவருக்கு பயங்கர காரியங்கள்லாம் நடந்தது, புரியுதா? ஏரோது ராஜா அவன் அவர் கொலை செய்ய தேடலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்ற ஒரு தைரியத்தோட கூட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். போய் அந்த நரிக்கு என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்கன்றாங்க. எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அந்த சமாதானத்தை கூட தான் இவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியல. அந்த எப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தேவனை சார்ந்து கொண்டார். பிதாவையே அவர் எப்போதும் சார்ந்து கொண்டு வாழ்ந்தபடியினாலே நல்ல கவனிங்க, சமாதானம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்க சிஸ்டர், தள்ளி வாங்க. கெட்சி எல்லாம் தள்ளி வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. நல்ல முன்னாடி வந்து இப்படி உட்கார்ந்தா கூட பரவாயில்லை, அங்கே போயிருக்கீங்க. வாங்க, கவனி. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய சமாதானத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவை எப்போதும் அவர் சார்ந்து கொண்டே வாழ்ந்ததாலதான் அந்த தெய்வீக சமாதானத்தை அவர் உள்ளத்தில் எப்போதும் அவர் வைத்திருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதைதான் செய்யணும். ஒரு வசனத்தை படிக்கலாம். எப்படி அவர் பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர் அந்த தேவனையே சார்ந்து வாழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23, 33, 34. லூக்கா 23, 33, 34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். போதும், நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். நல்ல கவனிங்க. ஆனா அந்த சிலுவையிலே அறையும் போது ஆண்டவருடைய வாயில் இருந்து மன்னியும் என்கிற ஒரு அருமையான வார்த்தை இயேசுவின் வாயில் இருந்து புறப்படுகிறதை நாம பார்க்கிறோம். கவனிங்க, இந்த மன்னியும் என்கிற ஒரு வார்த்தை ஒரு சண்டையின் ஆவி உள்ளவர்கள் வாயில் இருந்து வர முடியாது. ஒரு படபடப்பான ஒரு டென்ஷன்ஸ் ஆளா இருக்கிற ஒரு டென்ஷனான ஆட்களுடைய வாயிலிருந்து வர முடியாது. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட மனிதர் வாயிலிருந்து வர முடியும்னா, யாருக்கிட்ட இருந்தா இந்த வார்த்தை வர முடியும்னா, சமாதானமான இருதயத்தோடு கூட இருக்கிறவங்களுடைய இருதயத்தில் இருந்துதான் பாடுகளின் நடுவிலும் வேதனை நடுவிலும் மன்னியும் பிதாவே என்கிற வார்த்தை இயேசுவிடத்தில் இருந்து வந்ததை நாம பார்க்கிறோம். அப்போ இயேசுவுக்கு என்னது? சமாதானமா சிலுவையில என்னது எப்படிதான் இருந்தாரு? சமாதானமா தான் இருந்தாரு. வழிகள் ஒரு பக்கம், ஆனால் ஆத்ம ரீதியாக அந்த மரணத்தை சமாதானமாய் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தன்னை சிலுவையில் இருந்த அத்தனை ஆட்களுக்குமே மன்னிப்பை கொடுத்தார். சமாதானத்தோடு இருந்தாதான் அதை செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, பிதாவை சார்ந்து கொண்டார். அந்த பிதாவை சார்ந்து கொண்டதுதான் விஷயம் இருக்குது. பிதாவை சார்ந்து கொள்ளும் போதுதான் அந்த சமாதானம் உள்ள தங்க முடியும். புரியுதா? அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சமாதானம் என்ற வாழ்க்கை, சமாதானமாய் இருக்கிற வேண்டிய ஒரு வாழ்க்கை எப்போ நீங்க வாழ முடியும்னா பிதாவாகிய தேவனை நாம் சார்ந்து கொண்டு வாழணும். அப்பதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் தங்கி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அதுதான் பிலிப்பியர் வசனத்தில் நாம வாசிச்சோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், முதல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க, விசுவாசிகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கவலைப்படக்கூடாது. உங்க சமாதானத்தை அது எடுத்து விடும். கவலைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பவர் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, உன் மன நிம்மதியை அது எடுத்துரும். சமாதானத்தை அது உன் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடும்.
கவலைக்கு அவ்வளவு ஒரு பவர் கவலைக்கு இருக்குது. புரியுதா? ஆனா விசுவாசிகள் இன்னைக்கு நாம அதிகமா நம்ம செய்யப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா கவலைப்படுறதுதான். புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னார், நாளைக்கு எண்ணத்தை நாம் உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று என்னது கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, வாங்கிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் கவலைப்பட மாட்டேன். சத்தமா தம்பி, சத்தமா சொல்லுங்க. நான் கவலைப்பட மாட்டேன். ஆமா, நிறைய பேருடைய லைஃப்ல நீ பார்த்தோம்னா கவலை அவங்க உள்ளத்துல வாட்டி வதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு சொல்றேன், நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்பதை நீங்க காட்டுறீங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? யாருக்கு கவலைப்படுவா? கவலை யாருக்கும் வராதுன்னு நான் சொல்லல. கட்டாயம் எல்லாருக்கும் கவலைகள் என்பது வந்துதான் தீரும். மனிதன் என்று சொன்னாலே கவலையை சந்திச்சுதான் ஆகணும். ஆனா ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்க கவலையே பட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள சமாதானம் அந்த கவலை நேரத்துல வரணும்னா, கவலை நேரத்தில் உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா ஒண்ணு கவனிங்க, தேவனை சார்ந்து கொண்டா அந்த கவலையை நீங்க மேற்கொள்ளலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். ஆனா நம்ம மனசு இதை ரொம்ப ஏத்துக்க மாட்டேங்குது. புரியுதா? தேவ ஜனம் என்று நாம் சொல்லுகிறோம். கவலை வருகிற நேரத்தில் நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை தேவனை விசுவாசி, அவர் வார்த்தைகளை விசுவாசி என்று நாம் சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. புரியுதா? இந்த மாதிரியான அந்த காரியத்துக்கு நீங்க மறுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுடைய வாழ்வை அவன் பிடித்து விடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளே, கவலைப்படக்கூடாது. கவலை ஒரு மோசமான ஒரு ஆவி. புரியுதுங்களா? அந்த கவலையை எதற்கு குறிப்பிடுதுன்னா முள்ளுக்கு குறிப்பிடுகிறது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா எப்படி ஒரு விதை வளர முடியாதபடிக்கு முள்ளானது அந்த விதை வளராதபடிக்கு அதோட நொறுக்கி போட்டுடுதோ, அதே போல உங்க இதயத்துக்குள்ளாக சிந்தனைக்குள்ளாக நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக வேத வசனம், தேவன் கொடுக்கிறதான சமாதானத்தினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சமாதானமான கிரியைகள், அந்த தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வளராது. ஏன்னா கவலைக்கு அத்தனை பவர் இருக்கு. அது அப்படியே என்ன பண்ணும்? தேவ வசனத்தை எப்படியும் அழித்து விடும். தேவ ஜனமே கவனமாக கவனிங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், எது குறித்தும் கவலைப்படாதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ கவலைப்படுறதுனால உன் தலையில இருக்கிற ஒரு முடியை நீ வெள்ளையா கருப்பானை மாத்திரியா? கருப்பு முடிய வெள்ளையா, கருப்பு முடிய நீ வெள்ளையா மாத்திவியா? வெள்ளை முடியாத நீ கருப்பா மாத்திவியா? முடியாது. புரியுதா? கவலைப்படுறதுனால ஒண்ணுமே செய்யறதுக்கு, ஒண்ணுமே உனக்கு அது மாதிரி செய்யறதுக்கு எதுவுமே இல்லாத, அது ஒரு திறமை கிடையாத இப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்கிற? அப்ப நான் என்ன செய்யணும்? அன்று சொல்றாரு, உனக்குள்ள சமாதானம் தங்கிறதுக்கு ஜீவனுள்ள தேவன் நான் இருக்கிறேன், என்னை சார்ந்து என்னை சார்ந்து கொண்டு நீ வா. இதுதான் ஆண்டோட பிள்ளைங்களை நல்லா புரிஞ்சுக்க. தேவனை சார்ந்து கொண்டு வாழணும் கிறிஸ்தவர்கள். இது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்கள் வருகிறதோ, நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு வழி தேவனை சார்ந்து வாழ்கிற வழி. உங்க சுய பலத்துல நீங்க உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள சுய பலத்துல நீங்க போராடினீங்கன்னா, நான் தெளிவா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்கள் கவலைகள் பெரிதாக மாறும். உங்க கவலை என்ன செஞ்சிடும்? பெரிதாக இன்னும் உங்க சமாதானம் கெட்டு போயிடும், இன்னும் உள்ளத்துல சமாதானம் போயிடும். அதனால்தான் தேவனை சார்ந்து கொள்ளணும். இயேசுவோட வாழ்க்கையில எவ்வளவோ கவலைகள், அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ அழுத்தங்கள் வந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையுமே தேவனை தான் அவர் சார்ந்து கொண்டு அவர் வாழ்றாரு. புரியுதா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. யாரையோ போய் சார்ந்துக்கிறீங்க, எதையோ போய் சார்ந்துக்கிறீங்க. புரியுதுங்களா? எதை சார்ந்து கொள்ளக்கூடாது அதை தான் சார்ந்து கொள்றோம், எதை சார்ந்து கொள்ளணுமோ அதெல்லாம் விட்டுரும். அப்ப
அப்பயே கவலை வராது, அப்பயே கவலை வராது. புரியுதுங்களா? கவலைகளுக்கு நாம் தான் காரணம். கவலையை ரொம்ப பெருசுபடுத்துறதுக்கு நம்ம தான் அதை பெருசுபடுத்துறோம். நான் சொல்றேன், கவலைக்கு கவலை கொடுங்க. கவலைக்கு என்ன செய்யணும்? நீங்க கவலை கொடுங்க. இவன் கிட்ட போனா எனக்கு கவலை கொடுத்துருவான் அப்படின்னு நீங்க எது சிந்தாம சொல்லணும், எது சொல்லணும்? கவலை சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நீங்க பவர்ஃபுல் மேனா இருக்கணும். ஆமா, நானும் பார்த்துக்கிட்டு ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதா? கவலை வராம இல்ல, எவ்வளவோ கவலைங்க வரதான் செய்யுது. ஆனா அதுக்கே கவலையை கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கவலை நம்ம கிட்ட அதை நெருங்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கவே இருக்க கூடாது. புரியுதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு அப்ப எப்படி நீ கவலைக்கு கவலை கொடுக்க முடியும்? நீ ஆண்டவரை சார்ந்து, தேவனை தவிர அந்த வழியே கிடையாது. ஆமென். அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதற்கான அந்த வழிமுறை தான் பிரேயர் என்று நாம் சொல்லுகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரேயர், அதுதான் பிரேயர். பிரேயர் என்று சொல்லுகிறோம். ஒரு வசனத்தை நாம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 36, 37 வசனத்தை நாம வாசிக்கலாமா? கேட்கும். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் தொடங்கினார். கவனிச்சுங்க. இப்ப இயேசுவோட வாழ்க்கையில துக்கம் வந்துச்சா? கவலை வந்துதா? வியாகுலம் வந்துச்சா? அப்ப உங்க வாழ்க்கையில கவலை வருமா? அதானதா? வியாகுலம் வருமா? இயேசுவுக்கே வந்ததுன்னா பிரதர், நீங்கள் நான் என்ன முடியும் பிரதர் சிஸ்டர்? இயேசுவுக்கே துக்கமும் வியாகுலமும் வந்துச்சுன்னா அவர் பின்பற்றுகிற உங்களுக்கும் துக்கமும் வியாகுலமும் சொல்லுங்க. எனக்கு எதுவுமே வரக்கூடாது பாஸ்டர், எனக்கு எந்த துக்கமும் வரக்கூடாது, எந்த வியாகுலமும் வரக்கூடாது. நான் சொல்றேன், மனுஷனா பிறந்த மெயின் அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு துக்கமும் வியாகுலமும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பா வரும். ஆமென், வரும். ஆனா அந்த துக்கத்தையும் வியாகுலத்தையும் நீங்க ஓவர்டேக் பண்ண கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்கு என்ன தெரியுமா? துக்கமும் வியாகுலமும் வரும் அப்படி சொல்லும் போது அது 100% நாம ஆமென் சொல்லுவோம் அதுக்கு. ஏன்னா அது என்ன செய்யுது? வருது. உண்மைதானே பாஸ்டர்? கரெக்டா சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா அடுத்த ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்றோம் பாருங்க, அதை என்ன செய்ய போறது? இதயம் அதை என்ன செய்ய, அதுதான் கொஞ்சம் அப்படி இடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. அதுக்கு சொல்யூஷன் இயேசு என்ன செய்தார் அப்படி நம்ம பார்க்கலாமா? 30ஆம் வசனம் 28 படிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குது, துக்கம் எனக்கு இருக்குது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்தீர்கள் என்று சொல்லி 39 சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று என்று சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, தூங்குற சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்க, என்று என்று ஸ்பீடா சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் பிரதர்ஸ், நீங்க சொல்லுங்க, நல்லா சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நம்ம உண்மையா சொல்றேன், நல்ல விஷயம்லாம் நம்ம வந்து அப்படியே சோகமா சொல்றோம். ஆனா எதையெல்லாம் துக்கமும் கவலை இருக்குதுன்னா ஆமா அது மட்டும் தலையணை செய்யும். எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மைண்ட், அதுல இருந்து வெளியே வரணுங்க, வெளியே வரணும். அவர் வாழ்க்கையில கவலை வருது, துக்கம். ஆனா அந்த துக்கத்தை எப்படி அவர் மேற்கொள்றார் என்ற அழகான அந்த வழிமுறை நம்மளும் கடைபிடிக்கணும். எங்கேயும் போல, புரியுதுங்களா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. எங்கேயும் போல, கவனி, எங்கேயும் என்ன செய்யல போல, நேரா அவர் எங்கதான் போனாரு?
சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. பிரேயர் லைஃப். கெத்செமனே தோட்டத்துல நேரு முழங்கால்ல நின்னு, பைபிள்ல போட்டு முழங்கால்ல நின்னு அவர் பிதாவின் இடத்துல தான் போய் அந்த கவலையை சொல்றார். எனக்கு துக்கமா இருக்குது பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்ப எங்க போய் அவர் அந்த கவலையை அவர் கொட்டுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட தான் போய் கொட்டுறாரு. இதுதாங்க வழி, இதுதான் வழி. இத தவிர வேற வழி உங்களுக்கு கவலையை போக்குவது போல உலகத்துல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், அது உனக்கு நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு உனக்கு அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி அந்த வழி தெரியும். ஆனா நிரந்தரமா அந்த ஒரு சமாதானம் உலகத்துக்குள்ள இருக்காது. ஆனா நிரந்தரமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்துல போய் தேவன்கிட்ட அந்த கவலைகளை கொட்டி தேவன் அந்த கவலைகளை மாற்றுகிறதுக்கான வழிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கிறார்கள் பாத்தீங்களா, ஜெபத்துல அவங்க கவலையை மேற்கொண்டுருவாங்க. கவலையை மேற்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை தந்து விடுவார். கைகளை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் வழி. அதான் நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் கவலையை மேற்கொள்வார்கள். நல்ல கவனிங்க பிரதர். ஜெபம் ஜெபம் என்ன எப்ப பாரு ஜெபம். சிஸ்டர் கூட எப்ப பாரு ஜெபம், என்ன ஜெபம். நான் சொல்றேன், ஜெபம் பண்றவங்க என்ன நடக்குது தெரியுமா, அவங்க வாழ்க்கையில கவலையை மேற்கொள்வாங்க. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜெபமே இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில கவலையை மேற்கொள்ள அவங்களுக்கு வழியே கிடைக்காது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? ஜெபம் பண்றவங்களுக்கு பிரச்சனை வரும் வராது நான் சொல்லல. ஜெபம் பண்றவங்களுக்கும் பிசாசு அவங்களுக்கு தான் ஆயுதத்தை தள்ளி விடுவோம், ஏத்தி விடுவோம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ளாக ஜெபிக்கிறவன் அந்த ஆயுதத்தை நிர்மூலமாக்குவான். ஆனா ஜெபிக்காம இருக்கிறவங்க தேவனை சார்ந்து வாழ்வதா ஜெபம். அப்படி தேவனை சார்ந்த கவலை நேரத்தில் தேவனை சார்ந்து வாழாத ஒரு விசுவாசி பிசாசுக்கு பலியாவது உண்மை. பலியில உடனே நம்ம சாவச்சு போட மாட்டான், கவலையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், நல்ல சிந்தி, நல்ல சிந்தி, நல்ல சிந்தி. அப்படி வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க, இல்ல. எப்பேற்பட்ட கவலையானாலும் நான் சொல்றேன், தேவன் உயிரோடு கூட அவரால் முடியாதது ஒண்ணல்ல. அவர் நம்முடைய கவலையை தீர்க்கிறதற்கு சிறந்த ஒரு மருத்துவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபையை பார்த்து, பிலிப்பி சபையை பார்த்து, நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணு அந்த சபை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அவ்வளவுதான் சார், நீங்க ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா தேவன் ஒருத்தர் இருக்கிறார், தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்படி தேவனை அதுதான் தெரியப்படுத்துங்க, தேவனை சார்ந்துக்கோ. கவலையை மேற்கொள்ள வழி அதுதான், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குது, அவர் அந்த கவலைகளான காரியங்களை கேட்டு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குனாரு. ஆமென். நீங்க அவருக்கு தெரியப்படுத்திட்டு உங்க லைஃப்ல அவரை சார்ந்தே இருக்கணும், அவரை நம்பி இருக்கணும். நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டேன், கண்டிப்பா இந்த கவலையில இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவரை நம்பி இருக்கணும். நீங்க அவரை நம்பி வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், எங்க மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனை வாக்கு கொடுத்தானா அந்த வாக்கு மீறும் போது மனசாட்சி குத்துது, அப்படிதானே? நான் சொல்றேன், கர்த்தர் வாக்கு கொடுத்தா என் வேதம் சொன்னது, அவன் மனிதர் மாதிரி அவர் இல்ல, மனம் மாறுவதற்கு அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாங்க. நான் சொல்றேன், அதுதான். நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா? மனிதனுடைய மனசாட்சியே குத்துது நம்ம வாக்கு கொடுத்து இருக்கிறோமே சொல்லி. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தா அவர் மனசு குத்துற அளவுக்கு அவர் வைப்பாரு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர், சொன்னா சொன்னதுதான்.
அவர் மனிதனை போல மாறுகிறவர் அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, என்ன நீ சார்ந்துக்கோ, புரியுதா? உனக்கு நான் அற்புதம் செய்வேன், நான் மாற மாட்டேன், உனக்கு அதிசயம் நான் செய்வேன், என்ன நம்பியிருன்ற, என்ன மட்டும் நீ நம்பியிருன்ற. இன்னைக்கு நம்ம அதுதான் இன்னைக்கு சபைக்கு தேவை. விசுவாசிகள் தேவனை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு நல்ல ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள நீங்க வரணும். அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க நல்லா பாருங்க, எப்படிப்பட்ட கவலையானாலும் சரி சவால் விட்டு கர்த்தர் அதுக்குள்ள ஜெயிப்பான். தைரியமா சொல்ல முடியும், கவலை கடன் கொடுக்க கூட. ஒளியும் பாதையில எவ்வளவோ கவலைகள், புரியுதா? எவ்வளவோ நெருக்கங்கள், புரியுதா? எவ்வளவோ மனவேதனைகள், உளைச்சல்கள், எத்தனை காரியங்களும். ஆனா இன்னைக்கும் அதையெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு நானும் ஒரு மனுஷனா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? என்ன? கண்டிப்பாங்க 100% வார்த்தை இதுதான். தேவனை சார்ந்து நிற்கிறதால ஒன்னும் அசைக்க முடியல, அசைக்கப்படவும் முடியாது. ஏன்னா ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்கள் பக்கத்தில் அவர் கூட இருக்கிறார். புரியுதா? புரியுதுங்களா? அப்ப நீங்க எப்படி சிஸ்டர், நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? கவலை வரும்போது நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? கவலை வரும்போது நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? யாருடைய வழிப்படி நீங்க நடக்கிறீங்க? ஒரு கவலை வரும்போது யாரோ ஒருத்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நமக்கு ஆலோசனை கொடுத்து இருப்பாங்க, புரியுதுங்களா? கவலைய இப்படி பண்ணலாமே, நீ அப்படி பண்ணலாமே, நீ இப்படி பண்ணலாமே. ஒரு விசுவாசி, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு விசுவாசி, இவங்க கொடுக்கிற மாம்சீகத்தினுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் கேட்டு இது நல்லா இருக்குது, இப்படிப்படி நடக்கலாமே, நீ நடந்து பாரு, இன்னும் கவலை. அதே நான் சொல்றேன், கவலை உனக்கு வரும்போது தேவனை சார்ந்து தேவ சமூகத்தை ஜெபித்து அவர்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்டு பாரு, அவர் அழகா ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அதுதான் அவன் மனசு சமாதானத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த அற்புதம் பின்னாடி நடக்கும். சொல்றது புரியுதுங்களா? அதுதான் ஜெப வாழ்க்கை, prayer life. மனிதன் ஜெபிக்கிறவனாக இருக்கும் போது அவன் கவலைகளை மேற்கொள்ளுகிறான். யார் பிரதர் கவலையை மேற்கொள்ள முடியும்? எந்த விசுவாசி கவலையை மேற்கொண்டு நடக்க முடியும்னா பிரேயர் பண்றவங்க தான், பிரேயர் பண்றவங்க தான். புரியுதா? பிரேயர் பண்ணாதவங்களுடைய லைஃப்ல நீங்க பாருங்க, கவலை மேல கவலை, அடி மேல அடி விழுந்துருந்தாங்க. எழுதி கூட வச்சுக்கீங்க. உண்மைதானே சிஸ்டர்? உண்மைதானே பிரதர்? கடவுளை நீ சார்ந்து கொள்ளனா வேற வழியான உனக்கு அடி மேல அடிதான். புரியுதுங்களா? அன்றோட பிள்ளைகளை தேவனை சார்ந்து உம்மையே நம்பி உள்ளோமே சையா, உம்மையே நம்பி உள்ளோமே. கைதட்டி பண்ணலாமா? உம்மையே நம்பி உள்ளோமே சையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். அதே நம்பி வாழ்றதுதான் கவலையை நம்ம மேற்கொள்ள முடியும். எத்தையுமே சாப்பிட்டு கொள்ளாதீங்க. பணம் இருக்குது, பணத்தை வச்சு என் கவலையை நான் மேற்கொள்ளுவேன். சான்ஸ் இல்லை சிஸ்டர், நோ சான்ஸ். பணத்தை வச்சு நான் உங்க கவலையை நீங்க மேற்கொள்ள முடியாது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சகோதரனுக்கு கேன்சர் வந்து விட்டது. கவனிங்க, அவன் நிறைய பணக்காரன். அப்போ அந்த டாக்டர் கிட்ட போய் கேன்சர் பண்ண ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவன் சிந்தித்தான், நம்முடைய கைகளில் எவ்வளவு கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, இந்த பணத்தை எல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட மோஸ்ட்லி நிறைய பணத்தை கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்துடலாம், எப்படியாவது என் உயிரை நீங்க காப்பாத்திடுற டாக்டர் அப்படின்னு சொல்லி, பணத்தை நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை நல்லா சுட்கேஸ் நிரம்பி கொண்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். உண்மை சம்பவம். ஹாஸ்பிட்டலுக்கு போறான். போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் கிட்ட அவன் சொல்றான், டாக்டர்யா நீங்க இவ்வளவு நாளா எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க பணம் இருந்தா முற்றிலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க சரி பண்ணிட முடியும்னு நான் நம்புறேன். அதனால எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கங்க. சூட்கேஸ் ஓபன் பண்றான். எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கங்க ஐயா, சீக்கிரத்துல எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு நீங்க எனக்கு நல்ல சுகத்துக்கு நேரம் நடத்துருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றான்.
டாக்டர் சூட்கேஸை பார்க்கறாரு, நிறைய கட்டுக்கட்டான பணம் சூட்கேஸ்ல இருக்குது. புரியுங்களா? அவர் சொல்றாரு, பிரதர் நான் ஒண்ணு சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியது வரும். என்னன்னு சொன்னா, நீங்க இந்த ஒரு சூட்கேஸ்ல பணம் கொண்டு வருகிற அளவு இல்ல பிரதர், இது போல 10 சூட்கேஸ் அளவு நீங்க பணம் கொண்டு வந்தாலும் உங்க வியாதியை நீக்க முடியாது. காரணம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கேன்சரோட அளவு முத்தி போனது என்று சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறிதனம் வந்தது. பணத்தான சார்ந்திருந்தனே, இந்த பணத்தான வாழ்க்கை, இந்த பணத்தை எல்லாம் நான் நம்பி இருந்தேன், கடைசியா இந்த பணம் என்னை இப்படி ஏமாத்திட்டு சொல்லி அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லையே பணங்களை தூக்கி தூக்கி என்ன செய்யலாம், பைத்தியம் பிடித்தவனை போல நடிக்கிறான். எவ்வளவு பணம் இருந்தா என்னுடைய உயிரை எனக்கு நான் காப்பாற்ற முடியாதா சொல்லி பணத்தை விசிறி அடிக்கிறான். அங்க இருக்கிற நர்ஸுங்களும் டாக்டர்ஸும் அந்த பணத்தை பொறுக்கி மறுபடியும் சூட்கேஸ்ல இருக்கிறது அந்த வீடியோவை என் கண்ணால் நான் பார்த்தேன். பிரதர் சிஸ்டர், கவனிங்க கவனிங்க, பணத்தை சார்ந்து கவலையை மேற்கொள்ள முடியாது. யாரோ ஒருவரை சார்ந்து உன் கவலையை நீ மேற்கொள்ள முடியாது, கட்டாயம் முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இயேசுவை போல பிதாவாகிய தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவது சொன்னால், எப்படிப்பட்ட கவலையாக இருக்கட்டும் அந்த கவலைகளை நீங்கள் ஜெயித்து வாழ்வீர்கள் என்பது உண்மை. உண்மை. காந்தத்தில் தான் உங்கள்கிட்ட பேசுறேன். என்னை சார்ந்து கொள், என்னை சார்ந்து கொள். 98ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்ட என்னை ஒரு 6 மாதம் இருக்கு நினைக்கிறேன். நான் இந்த 6 மாதத்துக்குள்ள தேவனுடைய அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில உறுதியாக்கப்பட்டது. கவனி, தேவனுடைய அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட 6 மாதத்திலேயே ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்துக்காக முழு நேரம் அழைக்கிறது என்னால் உணர முடிந்தது. பலவிதமான சொப்பனங்கள் அங்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த ஊழிய காரியத்தை குறித்து. ஆனா என் வாழ்க்கையில நான், ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனா கவனிங்க, முழு நேரமும் என்னால ஊழியத்துக்கு வருவது என்பது எனக்கு கூடாத காரியம். ஏன்னு சொன்னா, என் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நான் வருவது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அதை விளக்கி கொண்டே போனேன். கரெக்டா எண்ணி நல்ல கவனிக்க, ரட்சிக்கப்பட்ட 3-6 மாதத்திலே ஊழிய அழைப்பு தெளிவா வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 96 ரட்சிக்கப்பட்டேன். 97 கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். 96 இடைப்படுறார், 97 இடைப்படுறார், 98ஆம் ஆண்டில் இடைப்படுறார். இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நேசிக்கிறேன், நான் ஊழியம் செய்யணும் ஆசை. ஆனா முழு நேரமா நான் பாஸ்டரா ஆகி வரணும் என்பது எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எப்படி என்னை போஷிப்பீர், எப்படி என் குடும்பத்தை நடத்துவீர் என்ற அந்த கவலை என்னுடைய உள்ளத்திலே வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கு. ஒரு பக்கம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும், நன்றாய் தெரிந்து இயேசு இல்லாமல் ஒரு ஆத்மாவும் பரலோகம் போக முடியாது என்பது அந்த சத்தியம் ஆழமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போது என் வாழ்க்கையிலே நான் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம், என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னை அழுத்த ஆரம்பித்ததாலே அதை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன். நான் நல்ல ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்படி ஆகட்டும், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் நல்ல கவனிங்க, ஒரு நாள் எங்களுடைய சபையில அருமையான நண்பர், சுவிசேஷ குழு ஸ்தாபகர் ஸ்டான்லி ஐயா அவங்க கடவுளுடைய வார்த்தையை எங்க சபையில கொடுக்க வந்தாங்க. மிஷனரி அன்னைக்கு மிஷன் அந்த கன்வென்ஷன் அப்ப கொடுக்க வரும்போது அந்த மிஷன் கன்வென்ஷன்ல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். தீவிரமான அந்த பிரசங்கம் போய் கொண்டு இருக்குது. அன்னைக்கு அவருக்கு இடுப்பு பயங்கரமான வலி, அவர் நின்று பிரசங்கம் பண்ண முடியல. அந்த நாட்கள்ல அவர் உட்கார்ந்துதான் பிரசங்கம் பண்ணார். முதல் நாள் போச்சு, 2ஆம் நாள் போச்சு, 3ஆவது நாள் வந்தது. கடைசியாக தேவனுடைய பாரத்தை சொல்லி ஊழிய அழைப்பு கொடுக்கிறார். நமது காரியமாய் யார் போவான், அதுதான் எனக்கு அந்த ஊழியத்தை அழைச்ச அழைப்பினுடைய வசனம். நமது காரியமாய் யார் போவான் என்று சொல்லும் போது ஏசாயா சொன்னார், இதோ அடிமை இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போ அங்கிருந்து பேசுற, வாலிபனே
அடிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். இப்பொழுதும் ஆண்டவர் பாரத்தோடு கேட்கிறார், நமது காரியமா யார் போவான்னு தம்பி உன்னை நோக்கி கூப்பிடுறார் ஆண்டவர். இன்னும் நீ இப்படியே நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லும் போது நல்ல கவனிக்க முடிவு கிடையாது. அப்ப ஆண்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு படி எடுத்து வச்சேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறான், ஆண்டவரே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. இது நடந்தது 97. ஒப்பு கொடுத்துட்ட பிறகு வரணும்ன்ற எண்ணத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த பயம் என்ன செய்யல, அவ்வளவு சுலபத்தை என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. கொஞ்சம் ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணேன். ஆண்டவரே நான் வரேன், ஆனா இன்னும் வருஷம் போட்டோம் அப்படியே தாமதித்து கொண்டே நான் இருந்தேன். நல்லா கவனிக்க, 98ஆம் வருஷம் அதே மிஷன் கன்வென்ஷன் வருது. டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர், புரியுங்களா? டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் இந்த பாட்டுல நம்ம பாடும்போது இந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவன் நீர், புரியுதுங்களா? தமிழ் பாட்டு. அவர் இங்கிலீஷ் அமெரிக்கா, ஆனா அவ்வளவு அழகா பாடுவார், புரியுதுங்களா? எங்க சர்ச்சுக்கு நிறைய முறை பாஸ்டர் கொண்டு வருவார். அப்போ அவர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது கடைசியா சொன்னாங்க, தம்பி கடைசி நாள்ல 3வது நாள்ல உனக்கு ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனால் நீ ஏதோ ஒரு காரணத்தால நிராகரித்துக் கொண்டே இருக்கிறாய். என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் போது உன்னை எப்படி நான் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று அந்த வார்த்தையை என்னை நோக்கி அந்த வார்த்தை வருது. தெளிவா சொல்றேன், இவர் நம்மள என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவரு விட மாட்டாரு. ஏன்னா நல்ல கவனிக்க, தாமதித்து கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, இந்த ஊழியத்துக்கு நான் வரலன்னா எத்தனையோ பேர் என்ன பண்ண மறித்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க ரட்சிப்பு நடத்தி, நம்ம ஞானஸ்தானத்துக்கு நடத்தி ரட்சிப்பு நடத்தி பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சாங்கள ஒரு அலையிலே சொல்லுவோம். ஆனா ஒரு ஆள் வரலன்னா என்ன இருக்கும், நரகத்துக்கு ஜனங்க போய்கொண்டே இருப்பாங்க. தாமதித்து கொண்டு இருந்தா நீ எப்படி பரலோகம் வருவ? உனக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? எப்பவுமே ஆண்டவர் சொல்லி சொல்லி பாப்பாரு. ஆனா சில நேரத்துல என்ன பண்ண, கடைசியா கோப கணல்களை எடுத்து விடுவாரு, புரியுதுங்களா? அப்படிதான் எனக்கு கோபமான வார்த்தை வந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், இனிமேல் இவனை நாம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையா சொல்றேன், நம்ம ஆண்டவரை நேசிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமைக்கும் நம்மளால கட்டுப்படாம இருக்கவே முடியாது. என்ன நஷ்டம் நமக்கு வந்தாலும் சரி, புரியுதுங்களா? என்ன ஒரு காரியம் இருந்தாலும் சரி நீ சமாளிச்சு பார்ப்ப, ஆனா முடியவே முடியாது. அதுக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, நம்மள விடவே மாட்டாரு. ஒப்பு கொடுத்துரு அர்ப்பணிச்சது இடம் விட்டு கொண்டே இருக்கிறாரு. அந்த கூட்டத்துலலாம் குடும்பம்லாம் முன்னாடி உடனே என்ன சொன்ன, ஆண்டவரே என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வார்த்தை வரும்போது சட்டம் எழுந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். அந்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. எழுந்திருந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, ஆனா அவருடைய வார்த்தையால என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆண்டவரே நான் என்னதான் செய்யறது, ஆனா எனக்கு நீங்க தான் தேவை. அல்லேலூயா சொல்லி அப்படியே ஸ்டெப் எடுத்து எல்லாம் அர்ப்பணிச்சு வராங்க. எல்லாம் வாங்கன்னு அழைப்பு கொடுக்கப்படுது, வராங்க. ஆனா அதுல நானும் ஒரு ஆளு போய் நின்று ஆண்டுகிட்ட நல்ல கவனிங்க, நான் அர்ப்பணித்தது எப்படி தெரியுமா, என்னுடைய ரட்சிப்பும் கண்ணீர் தான், என்னுடைய ஊழிய அழைப்பும் கண்ணீர் தான், புரியுதுங்களா? அதனால எல்லாம் ஊழிய அழைக்கும் போது கண்ணீரோட நிற்கணும் நான் சொல்றேன். ஆனா என்னுடைய நிலைமை அப்படிதான். ஏன்னா திகிலும் பயங்களும் சூழ்ந்தது என்னுடைய வாழ்க்கை. ஸ்டெப் எடுத்துக்கொண்டு அப்படியே அழுதுகிட்டே போறேன். ஆண்டவரே எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. ஏன்னா எனக்கு இப்ப நான் பேசுற மாதிரி பேச்சு தரங்க அப்ப கிடையாது, புரியுதுங்களா? இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு ஞானம் அப்ப கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி அறிவு எனக்கு அந்த நேரத்துல கிடையாது. ஆமென். எப்படி என்ன ஏற்றுக்கொள்வாங்க ஜனங்க, எப்படி என்ன ஒரு பாஸ்டர் ஏற்றுக்கொள்ள, இப்படி இருக்க தோட்டம் அப்ப கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு விதமான எப்படி சொல்றது, சோனாகி மாதிரி இருக்கு, நல்லா இருப்பேன். ஆனா ஜனங்களெல்லாம் பேசுற அளவுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி இருக்க சூழ்நிலை என்ன ஆண்டவரே செய்ய முடியும் ஊழியத்துல என்ன கூப்பிடுறீங்களே ஆண்டவரே, ஆனா உங்களுடைய அன்பு என்னால மீற முடியல. நிச்சயமா உடைய ரட்சிப்பு உங்களுடைய சத்திய ஜனங்களுக்கு தேவை. ஆனாலும் எஸ்தர் சொன்ன மாதிரி செத்தாலும் சாவறேன் அந்த நிலைமைக்கு தான் வந்து நான் என்ன நடக்குதோ தெரியல போக, ஆனா ஒப்பு கொடுத்துற ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். அழுதுகிட்டே அந்த தேவ பிரசன்ஸ்ல வந்து நிக்கிறேன். அப்பதான் பாஸ்டர் பாடுறாங்க, எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். அப்படியே கண்ட தாயா தண்ணி ஊத்துது, அழுதுகிட்டு அப்படியே நிக்கிறேன்.
ஆண்டவரே எனக்குள்ள படபடப்பு இருக்குது, எனக்குள்ள பயம் இருக்குது, ஐயோ ஆண்டவரே அவரை அர்ப்பணிக்கிறேன், என் வீட்டு நிலமெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல, ஏது பண்ணுவாங்களோ தெரியல, எனக்கு பயத்தோடு நிற்கிறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், என் இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் நான் வேலை காட்டுறேன். நல்லா கவனிங்க. ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை அப்படியே நிரப்புத என்னால இடத்துல நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. 100க்கு 100 அந்த தேவ சமூகத்தில் ஊழியத்துக்கு பரபரப்போட வந்த மனிதனாக இருக்கிற நான் என் லைஃப் அழுதுகிட்டு அப்படியே கண்ணீரோட கத்த சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கும் போது யாருக்கு எப்படி எனக்கு தெரியல, ஆனா என் உள்ளத்துல ஒரு தெய்வீக சமாதானம் என் அப்படியே நிரப்புகிறத என்னால பார்க்க முடியுது. ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறவனாக அந்த இடத்துல பார்க்க முடியுது. என் வீட்டாரை நான் சமாளிக்க எனக்கு பலன் கிடைக்கிறது என்னால் அந்த இடத்துல பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்தில் நான் உணர்ந்தேன், அர்ப்பணிக்க நான் செய்த ஆண்டவருக்கு, ஆனா என் உள்ளத்துல எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல உணர முடியுது. எவமெல்லாம் முடிந்தது பாஸ்டவங்க கை வச்சு ஜபம் பண்ணி ஆண்டவர் இந்த பாலிமனை எடுத்து பயன்படுத்தன்னு சொல்லி எல்லாருமே ஜபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பெரிய ஒரு வீரம் வந்து வீரம் சொல்லலாம். அதுதான் சமாதானம், அதுதான் அடப்படப்பு அழுக பயம் எல்லாம் என்ன விட்டு எங்க போச்சுன்னே தெரியல. நேரா எங்க அம்மா கிட்ட போனேன், போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் பைபிள் காலேஜ் படிக்க போறேன். என்னது பைபிள் காலேஜா? உங்க அக்கா கிட்ட சொல்றாங்களா? அவனதான் அவ சர்ச்சைக்கு போறதுக்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா, இன்னும் நீ பைபிள் காலேஜ்ல போனோம்னு சொன்னா அப்படியே எங்க அக்கா தான் மெயினா இந்த குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க பெரிய அக்கா தான், புரியுதுங்களா? அப்படிங்கிற சூழ்நிலை நான் சொன்னேன், இல்லம்மா நான் காலேஜுக்கு போய் 2 வருஷம் படிக்க போறேன், நான் வந்து எங்கேயோ ஊர் சுத்த வர போறேன், புரியுதுங்களா? வேலை வெட்டி இல்லாம இருக்க போறேன், நான் காலேஜ் தானமா போறேன் அப்படிதான் சொன்னேன். ஞாபகம் கொடுத்தாரு ஆண்டவர், காலேஜுக்கு தானமா போறேன், காலேஜுக்கு தானமா போறேன். காலேஜ்னா அது உங்களுக்கு சொல்லுங்க, நமக்குள்ள எம்ஏ டிகிரி வாங்கி பயங்கர எம்ஏ பிஸ்ல என்ன செய்யப்படாது படிக்க போறாரு, காலேஜுக்கு தானமா போ அந்த வார்த்தை சொல்ல வைக்கிறாரு. அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, காலேஜுக்கு தானமா போறேன், காலேஜுக்கு தானமா போறேன், 2 வருஷம் தானமா அப்படின்னும் போது எங்க அம்மா சொன்னாங்க, போ போ என்னவா போ என்னத்த பண்றது போ அப்படின்னாங்க. அம்மா தாயே இந்த வாக்கு வந்தது நமக்கு சோத்திரம். அடுத்தது எங்க அக்கா கிட்ட நான் ஜெயிக்கணும், புரியுதா? ஆனா ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே அழைச்சவங்க தான் தைரியம் கொடுத்தீங்க, எங்க அக்கா கிட்டே பேசி பேசுறீங்க ஆண்டவரே. எங்க அக்கா சொல்லிச்சு, அது எங்க நமக்கு நடக்க போகுது, புரியுதா? போய் தொலையட்டும், புரியுதா? போய் தொலையட்டும் போட்டோம், என்னத்த சொல்றது அப்படின்னு சிம்பிளா பேச்சு அக்கா. ஞானசாரம் எடுக்கிறதுக்கு தற்கொலை செஞ்சுப்பேன்னு கஷ்டம் அதையும் தூக்குனவங்க இனி முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது சிம்பிளா விட்டாங்க. அதுதான் கர்த்தர் அங்க இருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதான் சொல்றது, கவலை நினைச்சிருந்தா வேலை ஆகாது. கவலையை போக்குறதற்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வழிநடத்தல்படி நாம் நடக்கும் போது நம்முடைய கவலைகளுக்கு ஒரு பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. அதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். 2 வருஷம் வேதாகம கல்லூரி, அதுல உள்ள போன அதுக்கு மேல ஒரு கவலை. என்ன கவலை? ஃபீஸ் கட்டணும். யாரு இருக்கிற ஃபீஸ் கட்டுறதுக்கு, புரியுதா? அது ஒரு கவலை. ஆனா இடம் கொடுக்கல, புரியுதா? சேர்ந்துட்டேன், பைபிள் காலேஜ் சேர்ந்துட்டேன். 10வது பாஸ், 10வது பாஸா? பாஸா, வெரி குட். அப்பதான் என்எம்பிசி அது ஓபன் பண்ண 2வது வருஷம் நினைக்கிறேன், 2வது வருஷம் சேர்ந்துட்டோன்னே அப்பெல்லாம் ஆட்கள் சேர்ந்து டக்குன்னு எடுத்து போயிட்டு சேர்ந்துட்டு உள்ள போனா கரெக்டா பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் ஃபீஸே கட்டல. என்ன நினைச்சுன்னா சரி கட்டுக்க மாட்டாங்க நடக்குதும் அப்படின்னு. அரைக்கில பார்த்தா வருஷத்தினுடைய முடிவுல அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து என்ன செய்யுது, நிக்குது. கவலை என்ன செய்யுது, வருது. ஐயோ இப்ப எங்க போவோம்? நான் தெளிவா சொல்லிட்டார் ஆண்டவர், உலக வேலைக்கு போகாத, நோ என்னையே சார்ந்து, புரியுதா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், அற்புதமா அந்த ஃபீஸ் தேவையும் கர்த்தர் அந்த ஃபீஸ் மட்டுமல்ல அடுத்த வருஷத்துக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர் வழி வாசல் திறந்தார். நல்லா கையில தேடி ஆண்டவரை துதிப்போம். நல்லா புரிஞ்சுங்களா? அடிப்ப பிடிச்சி வருவதமா பெரிய விஷயம். கவலை, நிறைய கவலைங்க என்ன சுற்றி வந்தது, புரியுதா? புளியம் பார்த்து எவ்வளவு. ஆனா ஒன்னையும் நான் சொல்றேன், வாழ்க்கையின் அனுபவத்தோடு சொல்றேன், கர்த்தரை சார்ந்து 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 ஜெபத்துல சார்ந்து வேத வசனத்தின் ஆலோசனைகளிலே சார்ந்து சார்ந்து வாழ்ந்ததாலே இன்னைக்கும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். சிஸ்டர், ஆண்டவர் கிரியை செய்தார். பிரதர், இதுங்களா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆராதனை முடிவுல ஒரு தீர்மானம் இருப்பீங்க. கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்.
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் கவலைப்பட மாட்டேன். வருதாச்சு, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உண்மை சார்ந்து கொள்ள போறேன்ப்பா. இனிமேல் நான் உன் சமூகத்தில் இருந்து நான் அழுது ஜெபம் பண்ண போறேன்ப்பா. போய் மனுஷன் முன்னாடி போய் நான் கண்ணீர்ல வடிக்க மாட்டேன் ஆண்டவர். எனக்கு இது தேவை அது தேவை போய் யார் முன்னாடி போய் கண்ணீர் வடிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே உன் பாதத்துல நான் கண்ணீர் வடிக்க போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பாதத்துல அமர்ந்து என் கண்ணீரை சிந்த போறேன் ஆண்டவரே. என் கவலைகளை நீங்க நிச்சயம் மாத்துவீங்க ஆண்டவரே. இரக்கமுள்ள மனிதனே சில காரியங்களை எனக்கு செய்யறான்னு சொன்னா, நீ இரக்கத்திலும் இரக்கமுள்ள தேவன், மகாபலி, இரக்கத்தின் பிரபு. எனக்காக நீ இரக்கமா இருக்க மாட்டீரோ? என்னுடைய காரியத்தை நீ விசாரிக்க மாட்டீரோ? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்று வசனம் சொல்றபடியாது. என் கவலையெல்லாம் உங்க மேல வச்சு ஆண்டவரே, நீ என்னை எல்லாரையும் விசாரிக்கிற தேவன். இந்த பூமியில என்னை அன்பு கூறுகிற எல்லாரையும் விட என்னை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. என்னை விசாரிப்பீர், என்னை நடத்துவீர், என்னை தப்புவீர், தாங்குவீர் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சொல்றேன், கவலை எங்க போகுதுன்னு தெரியாது. கவலை பஞ்சாப் பறந்து போயிடும். அதற்கு புரியுமாறு புரியுதா? அதனாலதான் ஆலோசனை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சமாதானம் என்னது? எப்படி அவருடைய சமாதானம்? பிதாவே சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. அதுதான் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த சமாதானம். அதுதான் இயேசுவோட சமாதானம். இந்த சமாதானத்துல தான் சபை வாழணும் எதிர்பார்க்கிறார். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிட போறேன். இன்னொரு சமாதானம் அப்படின்னு சொன்னல, இயேசு சொன்னார்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்னது? மத்தேயு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. கவனிச்சுங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னா அப்ப வேற ஒரு சமாதானம் இருக்குது உலகத்துல. அந்த சமாதானம் எது பாஸ்டர்? வேற ஒரு சமாதானம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது உலகம் கொடுக்கிற சமாதானம். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லைன்னா, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை நான் கொடுக்கிற என் சமாதானம் வித்தியாசம். அந்த சமாதானம் நான் சொன்ன பரிசுத்த ஆவியால் உண்டாகிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம். அதுலதான் விசுவாசிகள் வளரும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டருக்கு ஒரு சின்ன பையன் ஒரு சண்டே கிளாஸ் நடத்தும் போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும். அப்போ பசங்க யாருமே இல்லை. அவர் பாஸ்டர் என்ன செய்தாருன்னா, உடனே வண்டியை எடுத்துட்டு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வண்டி எடுத்துட்டு போகிறார். போற வழியிலேயே இந்த புதுசா வண்டி கத்துக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 வாலிப பசங்க, ஒரு 16-17 வயசு பசங்க நேரா கொண்டு ஃபோர்ஸா கொண்டு பாஸ்டர் மேல மோதிட்டாங்க. புரியுதுங்களா? பாஸ்டருக்கு பலமான அடி தலையில விழுந்துருச்சு. அப்போ பாஸ்டர் அவங்க ஒரு 3 வாரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அருமையான பாஸ்டர், ரத்தம் கசிவு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நம்ம எஸ்எம்எஸ் ஸ்தாபனத்துல தான், நம்ம ஸ்தாபனத்துல பாஸ்டர் தான், நல்ல அருமையான பாஸ்டர். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல நியூஸ் வருது, பாஸ்டர் கத்தருக்குள்ளாக நின்று கிடைக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்கு நல்லா தெரிஞ்ச பாஸ்டர், என்னோட பேசுற பாஸ்டர். ரொம்ப மனசுக்கு வேதனை. சொல்ல போனா என் வயசு தான் இருக்கும், என்னை விட 2-3 வயசு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். அப்போ எப்படிப்பா இப்படி ஆயிட்டு வேதனையா இருந்துச்சு. அப்போ திருச்சபை எப்படி அப்படின்னு யோசித்து அந்த சூழ்நிலையில, கொரோனா சூழ்நிலை நினைக்கிறேன், அந்த சூழ்நிலை அந்த இதெல்லாம் போக முடியல. கொரோனா சூழ்நிலை எல்லாருமே கொஞ்சம் அப்படி இதுவாக பார்க்கும்போது என்னன்னா, அப்படி எப்படிதான் அந்த இடத்துல அந்த பாஸ்டமா இருக்க போறாங்க, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியல அந்த உடைய அப்படின்னு சொல்லும் போது அந்த சிஸ்டர் வந்து சாட்சி சொல்றாங்க. என் கணவர் உயிரோடு இருக்கும் போது அடிக்கடி அவர் சொல்லுவாரு, தேவராஜ்யத்துக்கு நான் போயிட்டாலும் தேவனுடைய ஊழியத்தை எடுத்து நீ வல்லமையா செய்யணும். இதுங்களா? என் கணவர் சும்மா இல்லைங்க, அடிக்கடி எனக்கு பூஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. புரியுதுங்களா? ஆனா கணவனை நான் உயிருக்கு நான் நேசிக்கிறேன், ஆனா நீ இல்லைன்றது எனக்கு பெரிய வருத்தம். ஆனா ஒன்னே ஒன்று என்னால் சொல்ல முடியும், தேவனுடைய சமாதானம் என் உள்ளத்தை நிரம்பு என்னையும் பிள்ளைகளையும் தேவாதி தேவன் காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் சொல்லிட்டு நல்ல கவனிங்க. எடுத்தது சனிக்கிழமை,
ஆராதனை ஸ்தலத்துல வந்து தேவனுடைய ஆராதனை செய்தியை கொடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. வச்சு பாருங்க, எப்படி சாதாரண வந்துட முடியுமா? பிரதர் சிஸ்டர் வர முடியுமா? ஒரு பாஸ்டர், ஒரு 200-300 பேருக்கு ஒரு போதகன், சனிக்கிழமை மரணம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. தெய்வ சமாதானத்தோடு வந்த அந்த சிஸ்டர் கர்த்தர் ஆரம்பிச்சு அவங்க கொரோனாவில் இறந்துட்டாங்க. அப்போ சனிக்கிழமை தான் அந்த டெத்தும் நான் தான் போய் பண்ணணும். பாஸ்டர்ஸ் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி நடக்குது எனக்கு தெரியல. இப்போ திங்கக்கிழமை ஃபோன் போட்டு கேட்டேன், கஷ்டமா எப்படி நடக்குது சொன்னாங்க. பாஸ்டர் நமக்கு தான் தேவன் இருக்கிறாரு, தேவ சமாதானம் பாஸ்டர் என் உள்ளத்தில் நடக்கும். எல்லா ஜனங்களுக்கும் அவர் எப்படி நடத்துவார் அதே போல போல்டா ஆராதனை நடப்பேன். என் பையன் பண்ண உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாட்டு, ஒரு சில பாட்டு வேற ஒன்று நான் தான் செய்தி கொடுப்பேன். சொல்ல புரியுதுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் இருக்குது. என்ன இழப்பு வந்தாலும், எந்த கவலை பிரச்சனை வந்தாலும் நம்ம கவலை ஆவிக்கு இடம் விட்டுக்கூடாது. கவலை ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவனை சார்ந்து கொண்டு அந்த தெய்வீக சமாதானம் நிறைவேற்றி நிரப்பட்ட ஆண்டவர், நிரப்பட்ட ஆண்டவர், நிரப்பட்ட ஆண்டவர் என்று சொல்லி ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நம் வீரர்களை ஓட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய தேவத்துக்கு மகிமை கொடுப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். அதை தாண்ட சொல்கிற ஒரு காரியம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்ப உலகம் என்று சொல்லும் போது உலகத்தின் மூலமாகவும் சமாதானம் இருக்கிறது. உலகமும் சமாதானத்தை கொடுக்குது. விசுவாசிகளே, உங்கள்கிட்ட அன்பா கேட்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நீ விரும்பக்கூடாது. புரியுதுங்களா? உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி? உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மனசுல கொஞ்சம் கவலை, மனசுல கொஞ்சம் வேதனை, உடனே உலகத்தார் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? கொஞ்சம் டாஸ்மார்க்கு உள்ள போய் கொஞ்சம் உள்ள ஊத்திக்கிட்டா என்னது என்னது? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்சம் உள்ள ஊத்திக்கிட்டா எத்தனை மணி நேரம்? ஒரு 3 மணி நேரம் என்ன செய்யலாம்? சமாதானமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். இதுதான் உலகம் கொடுக்குற சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கிறாங்கன்னா ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த குடியில ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க? சொல்லுங்க, குடிக்க போறாங்க. கொஞ்ச நேரம் நாங்க தூங்குறோம். டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, அம்மா டாக்டர் கூட சொல்றாங்க, உங்க கவலையை மறக்க கொஞ்சமா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சமா என்ன செய்யுங்க, பீர் எடுத்து கொள்ளுங்க, நீ நாரா போவ. ஆமா, சாவு. குடிக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சாவுறாங்க. புரியுதா? டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் எடுத்துங்க. அப்படி சொல்ற டாக்டர் பார்த்து, நீ டாக்டரே கிடையாதுயா. ஆமென். புரியுதா? நீ சாவறதுக்கு வழி ஒதுக்குற. கொஞ்சம் அப்படி சமாதானமா இருக்கும். அதெல்லாம் அப்ப மறுபடி கவலை வரும்போது மறுபடி கோட்டு வாங்கிச்சோம், உள்ள கொஞ்சம் யாருக்கு சமாதானம். மறுபடியும் 2-3 ஹவர் கழிச்சு மறுபடி வருது, மறுபடி கோட்டு வாங்கிச்சோம், ஊத்து உள்ள சமாதானம். நடக்குது என்ன தெரியுமா? நீ ஊத்திக்கிட்டே இருப்ப, சமாதானமா அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஐயோ ஐயோ
ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க, என்னாச்சு தெரியலையே, அப்படியே வருது, டாக்டர் போவோமே. டாக்டர் பாப்பாரு, என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ண, இந்தா கொஞ்சம் மாத்திரை போட்டு மருந்து போட்டு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஐயோ மறுபடியும் என்னாச்சு தெரியலையே, பெரிய ஹாஸ்பிட்டல் ஏற்றி கொடுத்தாங்களே, எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொல்ற டாக்டர் சொல்றாங்க வந்து, உன்னை தேத்தி கொள்ளுமா, என்ன உள்ள கேன்சர் வந்துருச்சு. உள்ள என்ன வந்துருச்சு? கேன்சர் வந்துருச்சு. ஏதோ சொல்றேன், நம்முடைய குணம் இந்த நிலைமையில தான் இருக்க. கேன்சர், சாவு, உலகம் கொடுக்குற சமாதானம், அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி டூப்ளிகேட் சமாதானத்தை நான் என்ன செய்யறது இல்லை, உங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லை. தேவனை சார்ந்து கொண்டு சொல்லி அந்த சார்ந்து கொண்டு நீ வாழ்ந்தனா சூப்பரா இருப்ப. அதை விட்டுட்டு நீ இந்த சமாதானம்லாம் நீ தேடி போனா கேன்சர்ல தான் சாவ. உலகத்துல கூட தைரியமா சொல்லுங்க, பயப்படுவது குடிக்கிறாங்களா, கொஞ்சமா கேன்சர் வர போகுது. ஒழுங்கு முறையா விட்டுட்டு சர்ச்சுக்குள்ளவா, என்ன ஒரு ஆமையை காணும், சாமி வராதான் ஆமைன்றாங்க, எல்லாரும் ஆமோதிக்கிறீங்க போகிறது, எல்லாம் பராக்கு மாஸ்டர். உங்களுக்கு தெரியும், என் கூட வாங்க ஜிஹெச் ஒரு முறை எத்தனை கேஸை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க வாலிபருக்கு மேலே. குடிக்காங்க குடிச்சு குடலாம் எது போய் கடைசியில் வந்து வேற என்ன பண்ண, அந்த பொண்ணு அழுகுது, எனக்கு 27 வயசுங்க, கண்ணீர் வடிக்கிற பொண்ணு, சரி குடிச்சிட்டு வாழ்க்கை கண்ணதான் தான் பார்ப்பேன், வளர்ப்பு கல்யாணம் தூக்கி போடுது மேலே. சொல்ல புரிதுங்களா? சொல்றேன், வேதனை சொல்றேன். குடும்பம் அழியுது, சின்ன பிள்ளைங்களெல்லாம் அம்போடு விட்டுட்டு பட்டு போயிடலாம். காரணம் என்ன? கேன்சர், குடி. ரொம்ப காலம் அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம், அதில் ஏமாந்து போயிடாதீங்க, வாழ்க்கையில அழிச்சிடும். ஆமென், அல்லேலூயா. அந்த சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, சீரியல் சிஸ்டர்ஸா இருப்பாங்க. என்னடா சீரியல் சிஸ்டர்ஸ், பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் சும்மா எழுதாதே தெரியுமா படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சிஸ்டர், இன்னைக்கு என்ன சீரியல், அது என்னமோ ரோஜான்னு சொல்றாங்க. ரோஜா புரியுதா? கொஞ்சம் அந்த ரோஜாவை பார்ப்போம், ரோஜா கொஞ்ச நேரம் வந்துட்டு போவா, அதுக்கப்புறம் அவ இருக்கிற வரைக்கும் ஓகே நல்லா இருக்கும். ஆனா ரோஜா சீரியல் முடிச்ச பிறகு போன நிம்மதி, போன அந்த கவலை மறுபடியும் வந்துடும். ஒரு சிஸ்டர், நல்ல சிஸ்டர், பாண்டியன் ஸ்டோர் சொல்ற ஒரு சிஸ்டர், முல்லை ஒண்ணு நல்லா அவங்க எந்த புரியுதா? நான் கூட ரொம்ப துக்கப்பட்டேன். இந்த பாண்டியன் ஸ்டோர் பார்க்கிற எத்தனை பேர் உள்ள இருக்கு தெரியுமா? உங்களை சமாதானமா நடத்தினவங்க இன்னைக்கு நிச்சயம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க சிஸ்டர். அவங்க போயிட்டாங்க. அப்போ உங்க சமாதானம் போயிடுச்சுல? எத்தனை பேர் சமாதானம் போயிடுச்சு? அதாவது இருக்கிறீங்களா? இதுக்கு அவங்கள அழைச்சா ஆண்டவர் புரியுது? இந்த சீரியல் பார்க்கிற ஆவி சபையை விட்டு வெளியேறும். நான் விளையாடி சொல்ல, சீரியல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உன் சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. சீரியல் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா, நீ நல்லா பாருங்க, சீரியல்ல எப்படி மாமியாருக்கு விஷம் வைக்கலாம், அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்படி மருமகளை கருங்க அடைக்கலாம் திட்டம் போடுறாங்க சீரியல்ல. நடுவில் இந்த பாண்டியன் சொல்லிட்ட பொண்ணு இறந்துச்சு, என்னதான் சொல்லிட்டு பாவம், நானும் சரி எப்படி அப்படி பார்க்கும்போது பார்த்தா சரி என்னதான் சொல்லிட்டு பார்த்தா அந்த இசையை 6 மணி நேரம் எழுதுறாங்க. நான் சொல்ல ஏசி போட்டி போட்டு எவன் பார்த்துட்டு இருப்பான். அது இசையை அப்படி இந்த தலையை அப்படி தூக்குறது ஒரு 10 நிமிஷம். ஒரு அம்மா சேர்ல அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறது இன்னொரு 10 நிமிஷம் அப்படி திரும்புறது. இது பார்த்துட்டு வச்சா நம்ம ஆடு ஆரம்படுத்தி போடுறேன். அப்ப சும்மா நேரத்தை என்ன செய்யக்கூடாது, சீரியலுக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்து காலத்தை என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க, உங்க சமாதானம் போயிடும். அது பதில் நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளோட உட்கார்ந்து ஊர்களை பேச சொல்றாரு, புரியுதா? இருக்கிற சமாதானம் போயிடும். அதெல்லாம் உலகம் தான் செய்யுது.
உலகம் பேர் நல்லா என்ன பண்ணுவாங்க, 4 பேர் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துனா வா இந்த வீடை பத்தி தெரியுமா உனக்கு, இந்த வீடை பத்தி தெரியுமா, இந்த வீட்டுல இப்படி நடந்துதாம, அந்த வீட்டுல இப்படி நடந்துதாம, அப்படியா அப்படி ஊர் இந்த 4 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா உட்காந்து 4 கதை வீட்டு கதையை பத்தி பேசணும்னா நான் சொல்றேன் உங்க சமாதானம் போயிடும். ஆமென். அது இதெல்லாம் உலகம் கொடுக்கிற பிரகாரம்னா இதுல சமாதானம் தேடுறாங்க. ஆமென். அதுக்கு சோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்க. கிரிக்கெட் எப்படி சொல்றாங்கன்னா அப்படியே ஊறி பைத்தியம் சொல்லலாம். நான் தான் யோசிக்கிறேன், இவங்க ஒரு மட்டையை ஒன்று எடுத்துக்கிறான், புரியுதா, காலில் ஒரு பேட் ஒன்று கட்டிக்கிறாங்க, புரியுதா, ஒரு பாலை தூக்கி போடுறாங்க, ஓங்கி அச்சோட என்ன செய்யுது, உருளுக்கு போகுது கிரவுண்ட்ல, டக 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 பின்னாடியே ஓடி இவரு தூக்கி அச்சோட அப்படியே சிக்ஸர். சரி அச்சாச்சி சிக்ஸர் வாங்கிச்சுன்னா உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன அதுல கிடைச்சது தெரியுமா? கிரிக்கெட்ல தோத்து போயிடுச்சு ஒரு முறை இந்தியா, சூசைட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? சூசைட் பண்ணிக்கிறாங்க. சமாதானம் இருக்குதா சொல்லுங்க. ஆனா நைட் எல்லாம் போய் பாக்குறது எங்க இருக்கு சமாதானம்? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். என்ன கிடையாது சமாதானம். சில கபடி விளையாட்டு பாத்தீங்களா, ஐயோ அந்த பக்கமே போக மாட்டேன், ஏன்னா தரம் காலை குச்சியில செய்வாங்க, நம்ம காலையில தீச்சு போட்டுருப்போம், குச்சி இழுப்பாங்க அப்படியே. சின்ன வயசுல போன நான் பாடிக்கிறேன், நம்மளுக்கு தேவை விளையாட்டு காலை குச்சி இழுத்துருவாங்க, கையை வச்சிருவாங்க, சுழு குச்சிருவாங்க. ஏன் நல்லா இருக்கிற இருக்க சமாதானம் நினைக்கும். ஒரு ஆளுக்கு கபடி போயிட்டு ஆண்மை நேரத்தை வெட்டாக்கி வெட்டி போச்சு, குழந்தைய கிடையாது சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது. அப்போ நான் சொல்றேன் விளையாட்டு வேணாம்னு சொல்லல, பட் ஒரு லிமிட்டோட தானே செய்யணும் இருக்கணும். அதுலதான் உனக்கு சமாதானம் சொன்னா ஆபத்து. கபடியிலான உடம்புல எவ்வளவோ நல்ல காதல் அடிச்சு காது கூட கேட்காம போயிடுது, எதிர்காலம் பாதிக்கப்படுது. நான் அது விளையாட்டுலாம் நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணிருந்தோம், அதுதான் என்னது நமக்கு வாழ்க்கை என்ஜாய் அதுலதான் இருக்குது, சமாதானம் அதுலதான் இருக்குது. ஏமாந்து என்ன செஞ்சிருவோம்னா வாழ்க்கையை முழுகடிச்சுட்டு வாழ்க்கை என்னன்னே தெரியாம போயிட்டு அவ்வளவுதான் மாட்டிக்கணும். கடைசியில நீ என்ன பாஸ் ஆயிடுச்சா, நீ என்ன பாஸ் ஆயிடுச்சா, என்னப்பா பண்ண, என்ன பண்ணலையே, வாழ்க்கையே போயிடுச்சு. ஐயோ சொல்ல முடியுங்களா? நல்லா கவனிக்குமா, சமாதானம் ரொம்ப முக்கியம். அதனால விளையாட்டுல சமாதானம் தேடுறேன், சீரியல்ல சமாதானம் தேடுறேன், 4 பேரை பத்தி நல்ல கிண்டல் அடிச்சு பரியாசம் பண்ணி பேசுறதுல நான் சமாதானம் தேடுறேன் அப்படின்னு நம்ம தேடணும்னா, சினிமால சமாதானம் தேடுறேன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயம் சொல்றேன், அந்த சமாதானம் நிச்சயம் உனக்கு அந்த நேரத்துக்கு உனக்கு இருக்கும். ஆனா அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த கவலை வந்துதான் தீரும். ஆனா நீங்க கடவுள்கிட்ட உங்களுடைய கவலையை போக்குறதுக்கு சமாதானத்தை நீங்க அவர் மேல சார்ந்து கொண்டு அவர் வார்த்தையின்படி நடந்து அவரிடத்தில் ஜெபித்து நீங்க அவரை சார்ந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்க உள்ளத்தை வந்து நிரம்பிவிடும். அல்லேலூயா. ஆமா, உன் கையில ஒன்னா நீ ஃப்ரீயா இருப்ப. என்ன பண்றது, பாக்கெட்ல 10 பைசா கூட இல்ல, ஓ பாக்கெட்ல 10 பைசா இல்லையா, ஆனா உள்ளத்துல இயேசு இருக்கிறாருயா. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, சிஸ்டர் பிரதர்லாம் பாருங்க, பாக்கெட்ல காசு இருந்தாதான் முகத்துல சிரிப்பா இருக்கும். இது உலகம். ஆமென் சொல்லுங்க, இது என்னது உலகம். வீட்டுல அரிசி இருந்தா முகத்துல சிரிப்பா இருக்கும். நான் சொல்றேன் கர்த்தர் நம்மளோட விட மாட்டார். ஆனா சொல்றேன் சில வேளையில பாக்கெட்ல காசு இல்லாட்டாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற முகத்துல சிரிப்பு இருக்கும் பிரதர், சிரிப்பு இருக்கும் சிஸ்டர். வீட்டுல அரிசி இல்லைனாலும் கர்த்தரை சார்ந்து ஜெபிக்கிற முகத்துல அழகான சிரிப்பு இருக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அந்த முகத்துல அந்த கலை இருக்கும். அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். புரியுதா? இந்த சமாதானத்துல தான் நம்ம வாழ கத்துக்கணும். உலக பிரகாரமா நினைச்சிட கூடாது, போய் விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அதான் இங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானோ சமாதானத்தை நாடுகிறேன். விசுவாசிகளே, சமாதானத்தை என்ன செய்யணும், நீங்க நாட வேண்டும், அதை தேட வேண்டும். அதுதான் இயேசுவுக்குள்ள இருக்குது. அந்த சமாதானம் தேவனை சார்ந்து வாடுகிறதுல இருக்குது. உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு அவரை சார்ந்து வாடுகிறதுல உங்க சமாதானம் இருக்குது. அப்படி இருந்து பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியால் உண்டாகிற மன நிம்மதி சமாதானம் உங்க இதயத்தை அது நிரப்பி விடும். உலக சமாதானம் நமக்கு வேண்டாம். உலகத்தா தேடுவது போல நமக்கு சமாதானம் வேண்டாம். அது வியாதி, வறுமை, நிம்மதி இல்லாம நம்மள ஆக்கிடும். கொஞ்ச நேரம் இன்பத்தை காட்டும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் உங்க நிம்மதி போயிடும்.
ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படி இல்லை, அது நிரந்தரமானது, அது என்றென்றைக்கு இருக்கக்கூடியது, அது ஒரு வாழ்க்கையில் என்றைக்குமே தொடர்ந்து வரக்கூடியது. சமாதானம் தான் நமக்கு இன்னைக்கு தேவை. எனக்குள் இயேசு சொன்ன சமாதானம் இருக்குது, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். எல்லாம் எழுதிருப்போமா? எல்லாம் எழுதிருப்போமா? அந்த சமூகத்தில் நம்ம யோகப்படணும். ஹல்லேலூயா, thank you Jesus. எல்லா கண்களும் மூடுவோம், எல்லா கண்ணும் மூடி ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொல்லுங்க. சில பிள்ளைகள் இங்கு இருக்கலாம். சிஸ்டர், பிரதர், உங்களுக்குள்ளாக இப்பொழுது தேவ சமாதானம் நதியை போல இறங்கி வர, அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர். ஏன் கவலைப்படுறீங்க? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீ கவலைப்பட்ட, அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா உன் வாழ்க்கையில நமக்கு இயேசு இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நிறைய பேர் சாப்பாட்டுக்காக அந்த சூழ்நிலையில வராங்க. 5 அப்பம் 2 மீன் வச்சு என்னத்தங்க பண்றது, என்னத்த பண்றது? இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, நம்ம போய் கடையில வாங்கிட்டு வந்தாலும் பத்தாது. ஆண்டு சொல்றாரு, உனக்கே அதான் இருக்கிறத கையில கொண்டு வந்து கொடு. ஜபம் பண்றாரு, புரியுதுங்களா? 7000 புருஷன் அந்த அப்பத்தை மீனை சாப்பிட்டாங்க. இயேசுவை சாப்பிட்டு கொள்ளுங்க, தேவனை சாப்பிட்டு கொள்ளுங்க. எந்த பிரச்சனை இருக்கட்டும், அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, சாத்தான் கவலை கொடுக்கிறவன், கவலையிலேயே கெட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு கவலையே உள்ளத்துல கொடுத்து உன்னை அப்படியே ஒடுக்கி வச்சிருவான். ஒரு வேலை கூட செய்ய ஓடாது உன் மைண்டு. ஒருத்தர் கிட்ட மனம் விட்டு பேசவே பிடிக்காது, அதெல்லாம் கவலையின் அறிகுறி. அடுத்த ஒரு வேலை செய்யணும், குளிக்கணும், நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கணும், விருப்பமே இருக்காது. இவங்க எல்லாம் கவலையில சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கி போன இந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை துதியின் உடைய உனக்கு நான் தரப்போற மகனே, மகனே. உலகத்தின் மூலம் தேடப்பட்ட சமாதானம் வேண்டாம், உலகத்தால் வந்த சமாதானம் எனக்கு வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் தேட மாட்டாண்டவரு கேட்டு பாத்தீங்க, அது ஏதாச்சும் உனக்கு இருக்குதாப்பா, இருக்குதாப்பா, இல்லப்பா ஒண்ணுமே இல்லை, இன்னும் சமாதானம் போச்சு இல்லை. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ரெடி? இயேசுவை போல சமாதானம் இழக்கிற ஒரு நேரம் சிலுவையில, ஆனா அந்த இடத்துல கூட சமாதானத்தை இழக்காம இருந்ததுக்கு காரணம் பிதாவையே சார்ந்து கொண்டார். எனக்கு பிதா இருக்கிறாரு, எனக்கு பிதா இருக்கிறாரு, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரு. அவரை நான் சார்ந்திருக்கும் போது என் வாழ்க்கையில பல போராட்டம் போல பிரச்சனை வரலாம், என் வாழ்க்கையில பல விதமான நெருக்கடி வரலாம். ஆனா அவரை சார்ந்து இருக்கும் போது என்னை ஒருபோது என் பிதா கைவிடவே மாட்டாரு, என் பிதா என்னை விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிடவே மாட்டாரு. என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி பிதாவையே சார்ந்து இயேசு வாழ்ந்ததாங்கதான் அந்த தெய்வீக சமாதானத்தோடு அவர் காணப்பட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் அதான் செய்ய நாம இருக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்துங்க, எல்லா கரங்களை உயர்த்துங்க. அப்பா, நீ உம்மிடத்திலேயே தந்து விடுகிறேன், உங்களுடைய சமூகத்தையே நான் தர போறேன். இனி கவலை, எத்தனை கவலை, இந்த பிரசங்கம் கேட்டு கூட உனக்கு கவலை வரலாம் மகளே, உனக்கு கவலை வரலாம் மகனே. ஆனா நீ கவலைப்படக்கூடாது, தைரியமா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை என்ன? கவலை வரும்போது அந்த கவலையை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி கொடுத்தாரு, தேவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரியப்படுத்த சொல்லி கொடுத்தாரு. இனி என் வாழ்க்கையை தேவனுக்கு அந்த கவலையை தெரியப்படுத்துவேன். என் தெய்வம் உயிரோடு இருப்பது உண்மை, என் தேவன் சீக்கிரோடு இருப்பது உண்மை, என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது உண்மை. ஆண்டவரை தவிர வேற ஒரு தேவன் யார் இந்த உலகத்திலே? உன்னையே சார்ந்து கொள்ள போறேன், சார்ந்து கொள் மகளே. இந்த செய்தியை கேட்கும் போதே உன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், இந்த செய்தியை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். ஒதுக்கின ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டி, இயேசு நாமத்தில் புறப்பட்டு
பிசாசே, கவலையை கொண்டு வருகிற ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு புறப்பட்டு உள்ள இருக்கமான அதிகாரங்களை அவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவதை ஒரு நாள் விட்டுவிடாதீர்கள். கவலைகள் மாறும், அற்புதம் நடக்கும் வரைக்கும் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துவார். ஆமென். தேவனை போல ஒரு நல்ல வழி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவரே உனக்கு போதுமானே, ஆண்டவரே உனக்கு போதுமானே. நல்ல பிதாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நானோ சமாதானத்தை நாடுகிறேன் என்று சங்கீதத்தில் இருக்கிறபடி சமாதானத்தை எந்த வழியிலே நாங்கள் நாடி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இரண்டாவது ஆண்டவரே பாகத்திலும் கர்த்தர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே 100 பலன் கொடுக்கட்டும். சமாதானத்தின் வழியை கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பிசாசு கட்டாயம் இடத்தில் வருவான். ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் வசனத்தை சார்ந்தவனை மேற்கொள்ள கிருபை தந்தார். மறுபடியும் கவலைக்குள் போய்விடாதபடிக்கு மையே சார்ந்து ஜீவிக்க ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம் இயேசு வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.